முக்கிய செய்தி, பணி நிரந்தரம் கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு கைதாகியுள்ள செவிலியர்களை விடுவிக்க வேண்டும் என இபிஎஸ் கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னை கிளாம்பாக்கத்தில் கைது செய்யப்பட்டுள்ள செவிலியர்களை விடுவிக்க வலியுறுத்தி இபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துள்ள செவிலியர்களை விடுவிக்க வேண்டும் என இபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் லக்ஷ்மணன் வழங்க கேட்கலாம். லக்ஷ்மணன், பழனி, வணக்கம். இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? நிலையில் தொடர் உண்ணாநிலை போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அதனை கண்டிக்கும் விதமாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் விமர்சனம் செய்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது பார்த்தோமென்றால் அந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த கருத்து பார்த்தால், கடந்த அதிமுக ஆட்சியில் பார்த்தோம் என்றால் கொரோனா காலகட்டத்தில் பணியமர்த்தப்பட்ட தற்போது விடிய திமுக அரசால் பணி நீக்கம் செய்யப்பட்ட அனைத்து செவிலியர்களுக்கும் மீண்டும் பணி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக நேற்று தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தின் சார்பாக அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி சென்னை சிவானந்த சாலையில் உள்ள உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான செவிலியர்கள் கலந்து கொண்டு தன்னுடைய எதிர்ப்புகளையும் தெரிவித்திருந்தனர். குறிப்பாக நேற்று இரவு 7:30 மணி அளவில் காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த சுமார் 6க்கும் மேற்பட்ட செவிலியர்களை கைது செய்து அவர்களை பேருந்துகள் மூலம் அழைத்துச் சென்று கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறக்கிவிட்டனர். இறக்கிவிடப்பட்ட செவிலியர்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலேயே தங்களது கோரிக்கையை நிறைவேறாமல் கட்டாயமாக என கூறி இந்த விடியா திமுக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக இந்த விடியா திமுக அரசின் காவல்துறை அவர்களை மீண்டும் கைது செய்து அவருடைய தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்திருப்பதாகவும், மேலும் 2021 சட்டமன்ற தேர்தலில் அளித்த போது வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி கடந்த 4.5 ஆண்டுகளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் செவிலியர்களுக்கு உடனடியாக விடுவிப்பதுடன் 2020 சட்டமன்ற தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற இந்த விடிய அரசு செவிலியர் மாடல் ஹலாலி அரசை வலியுறுத்தினர் என்றும் தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார். இதற்கு முன்பாக தூய்மை பணியாளர்கள் ஒரு பக்கம் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் நேற்று பார்த்தோம் என்றால் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பணியில் செய்திருக்கக்கூடிய இந்த செவிலியர்கள் பார்த்தோம் என்றால் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக தான் தற்பொழுது பார்த்தோம் என்றால் அவர்களுக்கு பணி உடனடியாக வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டம் பொறுத்தவரையுமே அடுத்த கட்டமாக தீவிரமாக நடைபெறும் எனவும், மேலும் அடுத்தடுத்த நாட்களுக்குள் பார்த்தோம் என்றால் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பணியாளர்கள் தன்னுடைய பணிகளை புறக்கணித்துவிட்டு இந்த போராட்டத்தில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், மேலும் உடனடியாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பொறுத்தவரையுமே செவிலியர்களை சந்தித்து தன்னுடைய கோரிக்கைகளை ஏற்று இந்த பணியை உடனடியாக நிரந்தர பணியாக வழங்க வேண்டும் என செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அதற்கான கருத்துக்களை தான் எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி தனது கருத்துக்களை பகிர்ந்திருக்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லக்ஷ்மணன்.